ஹாய், இது சண்டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரெசிபி. என்னதான் பன்னீர் கடையிலேருந்து வாங்கினாலும் நம்மளுக்கு அந்த டைட்னஸ் இருக்கும். இன்றைக்கி வீட்லேயே எவ்வளோ சாஃப்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 லிட்டர் பால், 3 லெமன். 3 லெமனையும் நல்லா திரட்டி விட்டுட்டு நீங்கள் சாறு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சாறு கிடைக்கும். பால் நல்லா காய்ச்சினக்கப்புறம் 3 லெமனில் இருக்க சீடில் எல்லாமே எடுத்துட்டு அந்த சாறை ஊற்றினா கொஞ்ச நேரத்துலேயே பால் திரண்டுடும். அந்த பால் திரண்டின பாலை ஒரு வடிகட்டில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி வெயிட்டான மெட்டீரியலை வைங்க. வெயிட்டான மெட்டீரியல் என்கிட்ட இல்லாதனால ஒரு பாத்திரத்தில் ஃபுல் தண்ணி பிடிச்சிட்டு மேலே வச்சுட்டேன். அது கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அது பன்னீர் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கொயராக வேணாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த பன்னீர் நான் ப்ரெஸ் பண்ணும் போது எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது. அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் செய்யும் போது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறதுக்காக நான் மேரினேட் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் லேப்பர் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் போய் நாங்கள் என்ஜாய் பண்ணி ஃபுட் சாப்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.